நமஸ்காரம். ஸ்ரீ கொடுங்கலூர் பகவதி அம்மன் ஜோதிட நிலையம், வாளையார், பாலக்காடு மாவட்டம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துங்க, அதாவது வந்து அ ஸ் அ சுக்கிரன் பெயர்ச்சி. சுக்கிரன் பெயர்ச்சி அப்படி சொல்லும்பொழுது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து குருவோட வீட்ல சனீஸ்வர பகவானோட சேர்ந்து இருக்கிறாரு. அதேமாரி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா சூரியனோட சேர்ந்து சஞ்சாரம் பண்றாரு. அப்ப எந்தெந்த ராசிக்கு என்னென்ன நன்மைகள்? அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? இதனால வரைக்கும் கடந்து வந்த பாதை போதும். புதிய பாதை எப்படி இருக்கும் அப்படி சொல்லி வந்து முழுசா வந்து அலசி ஆராய்ஞ்சு அதுக்குண்டான விளக்கங்கள் சரியா சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த காணொளி முதல்ல பார்க்குற வந்துங்க, சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அமர்த்தி ஆல் என்ற பட்டன் நீங்க அமர்த்திக்கங்க. அதேமாரி வந்து 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த காணொளி யாருக்காவது ஒருத்தருக்கு பயன்படும். குறிப்பாக வந்து தனுசு ராசி பத்தி பேசுறேங்க. தனுசு ராசி அப்படின்னாவே வந்து பார்த்துட்டீங்கன்னா, குரு பகவானோட ஆதிக்கம். எப்ப குரு பகவான் அப்படி சொல்லும்பொழுது வந்து இருக்கிற கிரகத்திலேயே வந்து ஒரு முக்கியமான கிரகம். ஆட்சி, ஆடம்பரம், அதிகாரம், செல்வாக்கு, உத்தரவு போடுறது, அதேமாரி வேலை வாங்குறது, தலைமை பண்பு, இது எல்லாமே குரு பகவான். அந்த குரு பகவானோட இடம் தான் தனுசு ராசிக்கு. அதேமாரி வந்து பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த இதே பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து வில்லு உங்களுக்கு. சொல்லாதிக்க முடிய ராசி அது. நீங்க ஒரு சொல்லு சொன்னா கரெக்ட்டா இருக்கும். நீங்க ஒரு சொல்லு சொன்னா அப்படியே பலிக்கும். அந்த மாரி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு பவருடைய ராசி உங்களுக்கு வந்து தனுசு ராசி. அப்படியாப்பட்டவங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அதாவது 4ஆம் இடத்துல வந்து அதே குருவோட உங்களோட இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துலயும் குருவோட வீட்ல தான் சுக்கிரன் உச்ச நிலை அடைகிறாரு. அது பெரிய விஷயம். சுக்கிரன் பார்த்தால் உலகத்தையே ஆளலாம். அந்த மாரி அதுக்கு பவர் அதிகம். குறிப்பாக சூரியன்றது வந்து அரசாங்கம், அப்பா, அதிகாரம். அவங்களும் அங்க தான் இருக்காங்க. அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து சனீஸ்வர பகவான் "சனி கொடுப்பார், எவர் தடுப்பார்" அப்படின்னு பழமொழி இருக்குது. அவரும் அங்க இருக்கிறாரு. இந்த உச்சநிலை 3 கிரகங்களும் நமக்கு என்ன பண்ணும்? அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அதே மாரி வந்து குரு பகவான் எங்க இருக்கிறாரு? உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா மிதுனத்தில இருக்கிறாரு. மிதுனத்தில இருக்கும் பொழுது 5, 6, 7ஆம் இடத்துல வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா பார்வையோட இருக்கிறாரு. அது வந்து சிறப்பு பார்வை. ரொம்ப ரொம்ப விசேஷம் அது. அப்ப குருவும் நம்மள பார்க்குறாரு. அதே மாரி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து சிம்மத்தில கேது பகவான் இருக்கிறாரு. 7, 8, 9ஆம் இடத்துல. அங்கேயும் நமக்கு ஒரு பார்வையோட ஒரு கிரகம் இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல அத வந்து 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. இதுதான் வந்து இந்த மாசத்தோட கிரக நிலைகள். மார்ச் மாசம் குறிப்பாக. இப்ப வந்து தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, கடந்த காலத்துக்கு ஓரளவுக்கு வந்து நாம் நல்லா தான் இருந்தோம். நல்லா இருக்கிறதை விட, இதை விட சிறப்பா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இப்ப ஒரு தொழில் நிமித்தமாக அதாவது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு காரியத்தில இறங்குறீங்க அப்படின்னா வந்து, அந்த காரியம் ஜெபமாகும். வெற்றிகரமாக முடியும். நெனைச்சத விட பல மடங்கு நமக்கு வந்து அதில ஒரு நன்மை அள்ளித் தரும். அதே மாரி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, பொருளாதாரத்துக்கு பஞ்சம் இருக்காது. சில பேர் கேட்கறீங்க வந்து எல்லாமே நீங்க சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க. கண்டிப்பா என்னோட வாழ்க்கையில நல்லது நடக்கல அப்படி சொல்லும் பொழுது, இந்த மாரி கவலைப்படுறவங்க, புலம்பிக்கிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து மார்ச் மாசம் மாறுபடும். கண்டிப்பா வந்து ஒரு சுபகாரியங்கள், அத வந்து தாய் வழியிலயோ, தாய்மாமன் வழியிலயோ, ஏதாவது உதவி, ஒத்தாசை, திருமணம் பண்றது, ஒரு வீடு கட்டுறது, இல்ல அப்டின்னா வண்டி வாகனம் வாங்குறது, அதாவது நம்மளோட வாழ்க்கையில வந்து என்ன கனவு காணுட்டு இருக்கிறோம், என்ன நெனைக்கிறோம், என்ன நமக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா, ஒரு சிகரத்துக்கு தொடுற மாரி ஒரு ஓடிட்டு இருக்கிறோம் அப்டின்னா, சர்வ சாதாரணமா நீ தொட்டுக்கலாம். அந்த மாரி யோகங்கள் உங்களுக்கு உண்டு. அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்டின்னா வந்து, இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய வந்து பார்த்துட்டீங்கன்னா, தனுசு ராசி நேயர்களுக்கு குறிப்பாக இந்த மாசம் உகந்த மாசமா இருக்கு. டிஎன்பிஎஸ்சி குரூப் தேர்வுகள் எல்லாமே போயிட்டு இருக்குதுங்க. தன்னம்பிக்கையோட, ஒரே மனசுல துணிச்சலோட, தைரியத்தோட எழுதுங்க. கண்டிப்பா நீங்க பாஸ் ஆயிருங்க. நீங்க வந்து ஒரு அரசாங்க அதிகாரி அப்படின்றது வந்து 100% கன்ஃபார்ம் ஆகுது. அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா, நீட் தேர்வெல்லாம் வருது. இதுக்கு மேல +2 தேர்வு வருது. 10த் தேர்வெல்லாம் எழுதியிருப்பீங்க. இது எல்லாமே வந்து கண்டிப்பா வெற்றி காணக்கூடிய அளவுக்கு, இதுல ஜெயிக்கிற அளவுக்கு, அதுல நம்மளோட பெயரும் ஒரு பேப்பர்ல வர அளவுக்கு, நம்மள பத்தி 4 பேர் பாராட்டுற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எதையுமே வச்சவங்க சர்வசாதாரணமா நினைக்க வேண்டாம். மறுபடியும் இந்த சந்தர்ப்பம் 30 வயசுக்கு மேல வருது உங்களுக்கு. அதனால வந்து இப்ப இருக்கிறத கெட்டியா பிடிச்சுக்குங்க. அதனால யாரு சொல்றதும் போகட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றது மட்டும் இடம் கொடுக்க வேண்டாம். போராட குணமுடைய வந்து தனுசு ராசி நேயர்கள், அந்த போராட்டத்துல வந்து கண்டிப்பா வந்து பார்த்துட்டீங்கன்னா, இதுநாள் வரைக்கும் ஒரு போராட்டம். ஒரு 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 களத்துல இருக்கிறீங்க. அந்த களத்துல மட்டும் தான் தர்மம் பிறக்கும். அந்த தர்மம் கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு இருக்குது. கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுவீங்க. அதனால எந்த ஒரு மாற்றமும் இல்ல. வெளிநாட்ல இருக்கிறீங்க. சில பேர் வெளிநாடு அங்க வந்து தங்கியிருக்கீங்க. நிரந்தரமா செட்டில் ஆயிருப்பீங்க. அவங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா, நாலா பக்கம் போராட்டம் இருக்கு. தப்பிக்க முடியல. அதாவது இப்ப பார்த்தீங்கன்னா, விசா கிடைக்கல. வரத்துக்கு வாய்ப்பில்ல. வீட்ட விட்டு வெளிய வர முடியல. அப்படியாப்பட்ட தனுசு ராசினர்களுக்கு தைரியமா சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. ஏதோ ஒரு வடிவத்தில
உங்கள காப்பாத்திருவாங்க. அதேமாரி வந்து சேஃப்டியா நீங்க இருப்பீங்க. வீடு வந்து சேருவீங்க. பொருளாதாரத்தோட ஒண்ணு இழந்துட்டு வர மாட்டீங்க. அதே மாரி லாபத்தோட தான் வருவீங்க. அதுவும் நடக்கும். அதனால வந்து எதைக் கொண்டு நீங்க வந்து பயப்பட தேவையில்லை. அதாவது வந்து போராட்டம் எல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, நீங்க பார்க்காத போராட்டமெல்லாம் கிடையாது. நெறைய பார்த்தாச்சு. நமக்கு வந்து அதாவது போர்ல செயல்படுத்தக்கூடிய அதாவது வந்து வில்லு தான் நமக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து அந்த உருவம் நமக்கு. அதே நமக்கு இருக்கும் பொழுது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, நாம எதிர்த்து போராட தேவையில்ல. ஆனா வந்து எதையுமே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, நம்மள தாக்காது. இது கன்ஃபார்மா நீங்க தெரிஞ்சுக்கங்க. அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து, திருமணம் பண்ணலாமா? அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, 7ஆம் இடத்துல குரு இருக்கிறாருங்க. நீண்ட நாளா தள்ளி போயிட்டே இருக்குது. நெறைய ஜாதகம் பார்த்தாச்சு. கட்டம் சரியில்ல, தோஷம் இருக்குது. பொண்ணு சரியில்ல, மாப்பிள்ளை சரியில்ல, கேரக்டர் சரியில்ல. அதான் சொல்றவங்க சொல்றாங்க. அதுக்கு மேல வந்து எதுவும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. இதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா 30, 34, 35 வயசு, 40 வயசு ஆயிருச்சு. இது நாள் வரைக்கும் கூடலைங்க. அது அப்படின்னு சொல்லி புலம்பக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு, நிச்சயமாக வந்து உங்களுக்கு இந்த 2027 வர்றதுக்குள்ள நல்லபடியாக திருமணமாகும். திருமணம் சிறப்பாக நடக்கும். அதான் வந்து சில பேர் நெனைச்சிட்டு இருக்கிறீங்க. ஒரு லவ் பண்ணிட்டு இருக்கிறது, இல்ல அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு அது அது சொல்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு, இதெல்லாம் வந்து தடங்கலாயிட்டு இருக்குது அப்படின்னா, சொன்னா கண்டிப்பா அங்கருந்து ஒரு எஸ்ன்ற ஒரு பதில் வரும். பெண்களா இருந்தீங்க அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, நீங்க ஒரு சாதிக்கிற அளவுக்கு, உங்களோட திறமை வெளிக்காட்டுறதுக்கு, உங்க குடும்பத்தில வந்து உங்க மேல வந்து அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு ஒரு மதிப்பு, மரியாதை போடக்கூடிய அளவுக்கு உங்களோட செயல்பாடுகள் இருக்கும். திருமணத்திலயும் சரி, அதேமாரி தொழில் வகையிலும் சரி. நீங்க எந்த ஒரு பிசினஸ், ஆன்லைன் பிசினஸ் சரிங்களா? பார்ட்னர்ஷிப்பா கூட பண்ணலாம். ட்ரேடிங் சம்மந்தப்பட்டது, இல்ல அப்டின்னா வந்து பார்த்தீங்கன்னா, வர்த்தகம் சம்மந்தப்பட்டது. இது எல்லாமே செய்தாலும் கூட நல்லாருக்கும். பெண்கள் தலை சிறந்து, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, தலை நிமிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த மார்ச் மாசம் தனுசு ராசி நேயர்களுக்கு. அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்டின்னா, சில பேருக்கு வந்து ரொம்ப நீண்ட நாளா குழந்தை பாக்கியமே இல்லைங்க. அது வந்து நெனச்சு ரொம்ப வேதனையா இருக்கு. நாம போகாத கோயிலே கிடையாது. நெனச்சு ஒண்ணுமே இல்லைங்க. அதாவது பார்த்துட்டீங்க அப்டின்னா, நம்ம வந்து இந்த ஜென்மத்தில் நம்ம அதுக்குண்டான பாக்கியம் இல்லையா? நம்மலாம் அதுக்கெல்லாம் தகுதி இல்லையா? தேவன் ஏன் சோதிக்கிறாரு? அப்படின்ற அளவுக்கு வந்து வெளியில சொல்லாம, உள்ளுக்குள்ளேயே புழுங்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு, நிச்சயமா வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா 2027 முடியறதுக்குள்ள நீங்களும் ஒரு தாயாய் கூட ஒரு பாக்கியம் உண்டு. தந்தையா கூட ஒரு பாக்கியம் உண்டு. இதுநாள் வரைக்கும் என்னென்ன தவம் இருந்தீங்களோ, விரதம் இருந்தீங்களோ, என்னென்ன கோயிலுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா வேண்டிக்கிட்டீங்களோ, அதுக்கு உண்டான பலன்கள் பூராமே ஒண்ணொண்ணா வந்து சேருது. அது மருத்துவ ரீதியாவும் சரி, இல்ல மருத்துவத்திலும் சரி, இல்ல தெய்வத்தோட வழிபாடும் சரி, அதுக்கு உண்டான ஒரு வெற்றி கண்டிப்பாக கொடுக்கும். அதேபோல் பார்த்துட்டீங்க அப்படின்னா சில பேர் சொத்து அடமான வகையிலயோ, இல்ல கொடுத்த இடத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு ஏமாற்றமோ, இல்ல கரையம் பண்ண முடியல, அது மீட்க முடியல. அது வந்து சொத்து வகைகள் ரொம்ப சிக்கல் அதிகமாயிருச்சு. வாழ்நாள் பூரா கட்டி காப்பாத்துன ஒரு விஷயம் கைவிட்டு போற மாரி நிலைமை வந்துருச்சுங்க. அது போயிருச்சு அப்டின்னா வந்து நான் இருந்தும் கூட பிரயோஜனம் இல்ல. இப்படியாப்பட்ட நெருக்கடியில ஆரம்பத்தில உங்களுக்கு வந்திருக்கும் தனுசு ராசி நேயர்களுக்கு. அப்படியாப்பட்டவங்களுக்கு சொல்றேன் பாருங்க, நீங்க பட்ட கஷ்டம் கைவிட்டு போனது, அதே மாரி வந்து உங்களோட ஒட்டுமொத்த உழைப்பு வீண் போகவே போகாது. அதுவும் ஏதோ ஒரு வடிவத்தில 3வது மனுஷனோ, நம்மகிட்ட நம்ம பேசுறவங்களோ, நமக்கு வந்து ஒரு தைரியத்த சொல்லியோ, நமக்கு உதவி செய்தோ கண்டிப்பா மீட்டு குடுக்குறதுக்கு உண்டான வாய்ப்பு நமக்கு இருக்கு. அது அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆணும், பெண்ணும் உறவுல பிரிவு வந்திருக்கும் சில பேருக்கு வந்து. சலிப்பு சங்கடங்கள் பொருளாதார வகையில, இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தைக்கோசரம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, 2 பேரும் சலிப்பு சங்கடங்கள், டைவர்ஸ் வரைக்கும் கூட போயிருக்கும். அப்படியாப்பட்டவங்களும் ஒண்ணு சேரத்துக்கு உண்டான வாய்ப்பு, சமுதாயத்தில உங்களோட வாழ்க்கை, உங்களோட வளர்ச்சி ஒரு பிரதிபலிப்பு அடையக்கூடிய அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு. உடல்நிலை சீராகும். நோய் நொடிகள் இருக்குது, பிரஷர் இருக்குது, நடக்க முடியல, மேல் மூச்சு, கீழ் மூச்சு வாங்குது, சுகர் அதிகமாயிருச்சு, பிரஷர் அதிகமாயிருச்சு, என்னன்னு தெரியல, நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருக்குது. இப்படியாப்பட்ட இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு மாத்திரையால குணமாகும். மருந்தால குணமாகும். படுக்கிற அளவுக்கு, பெட்ல படுக்கிற அளவுக்கு, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, லட்சக்கணக்கில செலவு பண்ற அளவுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அதே மாரி வந்து நீங்க பண்ணுன தியானம், அதே மாரி இது நாள் வரைக்கும் நீங்க வந்து உடற்பயிற்சி, இதெல்லாமே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு கைகூடுற அளவுக்கு வாய்ப்புகளும் உண்டு. இது வந்து தனுசு ராசி பற்றி பொதுவான தகவல்கள். இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து ஏற்புடையதே இல்லை. காரணம் என்ன? அப்படி திசை மாறி இருக்கும், புத்திகள் மாறி இருக்கும், சாராம்சம் மாறி இருக்கும், அந்தரங்கள் மாறி இருக்கும். அதனால வந்து உங்களோட ஜாதகத்த ஒரு முறை சரிங்களா? என்னோட காணொளியோட நம்பர் கீழயே இருக்கு. என்ன வந்து நீங்க வந்து தொடர்பு கொண்டு, அதுக்குண்டான விளக்கங்கள் நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா, உங்களோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போறதுக்கு என்ன ஒரு வழிமுறைகள்? பட்ட கஷ்டத்துக்கு பலன் என்ன? எப்ப தீர்வாகும்? தீர்வாகறதுக்கு என்ன ஒரு பரிகாரங்கள்? அப்படின்றது வந்து
முழுசாக அலசி ஆராய்ஞ்சு சரியான முறையில் சொல்லப்படும். இந்த காணொலியை முதலாக பார்க்குறவங்க வந்துங்க சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அமைத்தி ஆல் ஆப்ஷன் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நான் போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்த வீடியோ நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே தான் இருக்கேன். கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்கள் எங்கே போனாலும் இந்த மஞ்சள் கலர் துண்டுன்றது வந்து உங்கள் கையில் இருக்கிற மாதிரி, செல்ஃபோன் கவரு, அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனா, இது எல்லாமே வந்து எப்பயுமே உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அந்த மஞ்சள் கலர் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அங்கீகாரம், ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த காணொளி பார்த்ததற்கு மிக்க மிக்க நன்றி. ஸ்ரீ கொடுங்கலூர் பகவதி அம்மன் ஜோதிட நிலையம், வாளையார், பாலக்காடு மாவட்டம். நன்றி, வணக்கம்.